இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நார்மல் டயல் பேடில் இருக்கிற சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோனுக்கு ஏகப்பட்ட ஸ்பேம் கால்ஸ் வரும். இப்போ லோன் வாங்கிக்கங்க, எஜுகேஷன் லோனு கொடுக்குறோம், பர்சனல் லோன் கொடுக்குறோம், உங்களுக்கு லோன் எலிஜிபிளாக இருக்குது, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கால்ஸ் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோனில் கால் வரும்போது நம்மளுடைய நேம், நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற நேம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட டயல் பேடை ஓப்பன் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அண்ட் ஸ்பேம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி காலர் அண்டு ஸ்பேம் ஐடின்னு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்பேம் கால்ஸ்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னாலே நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமமாக உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால்ஸ், ஃப்ராட் கால்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிடும். பிளாக் பண்ணிடுறது இல்லாமல் சைலண்ட்டாகவும் பண்ணிவிட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த அன்னோன் கால்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ், ஃப்ராட் கால்ஸ் மட்டும் பிளாக் பண்ணிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, காலர் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நேமை இது சொல்லும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் காலர் ஐடின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆல்வேஸ்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒன்று நேம் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேமை சொல்லும். அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்துச்சுன்னா மொபைல் நம்பரை அப்படியே நமக்கு சொல்லும். ஸோ அதனால் நம்ம ஃபோன் எடுத்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேரெக்டாகவே தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு தேவையில்லை, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான் இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் காலர் ஐடி அந்த இதில் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அனௌன்ஸ்ட் காலர் ஐடின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராது. உங்கள் எப்படியா இருந்தாலும் சைலண்ட்டாக நார்மலாக உங்களுக்கு எப்படி கால் வருதோ அந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் யூஸிங் ஹெட்செட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுக்காகனா, நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டோம்னா ஃபோன் பேசிட்டு போவோம். நெக் பேண்டு தான் மேக்ஸிமம் இப்போ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக் பேண்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெக் பேண்டில் மட்டும் அந்த நேம் சொல்லும், அப்புறம் மொபைல் நம்பர் சொல்லும். மற்றபடி நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வரது மட்டும்தான் வரும், எதுவும் அனௌன்ஸ் பண்ணாது. ஆனால் நெக் பேண்டில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும் அந்த நேம் அனௌன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். அதை எனேபிள் பண்ணிட்டோன்னா அந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நார்மலாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டெயில் கால்லே நிறைய ஃபியூச்சர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பிளாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி காலர் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி, அப்புறம் ஃபுல் டிஸ்பிளேவில் ஒருத்தங்களோட ஃபோட்டோ வச்சுக்க முடியும். நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.